பல்வேறு கருத்துருவாக்கங்கள் நிகழட்டும், பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேறட்டும். இவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய சிறந்த அஞ்சலி என்ன தெரியுமா? அவர்களை கொண்டாடுவதுதான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சுஜாதா ஐயா தவறினப்ப இதே மாதிரி ஒரு நினைவஞ்சலி கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருந்தார் வசந்த் சார். அங்க சார் வந்திருந்தாங்க. நான்லாம் சின்ன பசங்க அப்படி ஓரமா அந்த பியர் ரோஸ்லாம் நின்றுட்டு இருந்தோம். கீழே பாலகுமாரன் சார் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. ஒவ்வொருத்தர் பேசக்கூடிய டர்ன் வரும்போதும் பாலகுமாரன் சார் வந்து அப்படி வந்து கூப்பிடுவார். வசந்த் சார் ஏந்திரிப்பாரு. பாலகுமாரன் சார் எல்லாம் பேசுவாரு. அப்படியே தாரையே உடஞ்சு கண்டிப்பா நான் வரலடா, நான் அப்புறம் வரேன்னு உட்காந்துருவாரு. இது ஒரு 4-5 முறை நடந்தது. அப்ப திடீர்னு கூஞான சம்பந்தம் ஐயா மேடைக்கு மேல ஏறினார். அவர் ஸ்டைல கேஷுவலா பேச ஆரம்பிச்சு சுஜாதா ஐயாவுடைய இடத்தில் இருக்கிற ஹாஸ்யம் பத்தி எல்லாம் பேசுறாரு. எப்படி எழுதுவாருங்க அவர், போவாருங்க எழுதுவாருங்க, சேலை அவள் உடம்பில் பூணூல் அப்படின்ட்டு போயிடுவாருங்க. நான் அப்படியே நின்றுவாங்க. கீழே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சிரித்து எல்லாரும் சுஜாதாவுடைய அந்த நகைச்சுவை நின்று சிரித்து கொண்டு இருக்கும்போது ஒரு துண்டு சீட்டை கொண்டு வந்து நிகில் முருகன் வச்சார். அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசினார். அப்புறம் ஐயா ப்ரொஃபசர் நான் கேட்டேன், என்ன துண்டு சீட்டு வந்தது, சீக்கிரம் முடிக்க சொல்லிட்டாங்களா? அவர் சொன்னார், இல்ல அவர் கமல் சார் எழுதி அனுப்பியிருந்தாரு. தன் கவலைகளை மறந்து மிஸ்ஸஸ் சுஜாதா மனசு விட்டு கொஞ்ச நேரம் சிரிக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் பேசுங்களேன்னு எழுதியிருந்தாரு. ஒரு கலைஞனை கொண்டாடுவது அவர் படைப்புகளை எடுத்து கொண்டாடி சிரித்து மகிழ்ந்து அடுத்த தலைமுறைக்கு ஒலிம்பிக் ஜோதி அப்படியே இடம் மாறுவதை போல அவர்களினுடைய படைப்புகளை நாம் கொண்டு போய் சேர்ப்பதுதான். அதற்குண்டான எல்லா வழிவகைகளையும் அடுத்த தலைமுறை ஜென்சியும் தாண்டி வரக்கூடிய தலைமுறைக்கும் இவர்களினுடைய படைப்புகளை கொண்டு சேர்ப்போம். இந்த கலைஞர்களை கொண்டாடுவோம். உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழ்நாடு அரசு துணையாக நிற்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சோ மச். முத்தான 3 அறிவிப்புகளை செய்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் இந்த அறிவிப்பினை எல்லாம் நிறைவேற்றி தர இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் பலத்த கையொலி மூலம் உங்களுடைய நன்றியை தெரிவித்துள்ளேன். அடுத்து மாண்புமிகு முகமது பர்வேஸ் அவர்கள் உரையாற்ற வருகிறார். பேசணும் யாரு? அமைச்சர் கல்வி மகேஷ் அன்பில் மகேஷ் கமல் சார் உள்ளிட்ட இந்த விழாவில் நிறைந்திருக்கும் அனைத்து திரை கலைஞர்களுக்கும் எனது முதற்கண் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்க மாண்புமிகு எனக்கு முன்னாடி பேசிய அமைச்சர் நம்ம ராஜ கோபுரங்கள் இருவரை பற்றியும் ரொம்ப சிறப்பாக பழமையாக அவங்களுடைய வரலாறு எல்லாம் சொல்லி ரொம்ப சிறப்பா பேசினாரு. அவரு சொன்னது போல அவர் சொன்ன தமிழ்நாடு அரசு சார்பா அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னாங்களோ முதலமைச்சர் கிட்ட அமைச்சர் பெருமக்கள் ஆகிய நாங்க எல்லாரும் நின்று அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்போம் என்ற அந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு பெப்சி தொழிலாளர்களுக்கு ஒரு முக்கியமான கோரிக்கை. அன்னைக்கே வந்து இன்விடேஷன் கொடுக்கும் போதே நம்ம திரைத்துறையிலிருந்து வந்த செல்வமணி சார், லைகா சிஇஓ தமிழ்குமரன் சார் எல்லாரும் வந்து சொன்னாங்க. சொல்லி 3 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க. அந்த வேலையை நான் 3 நாளைக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு அவங்களுக்கு என்னென்ன முக்கியமான கோரிக்கைகள் இருக்கோ அனைத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள்ட்ட சொல்லி செஞ்சு கொடுப்போம். இதுல என்ன இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல்னா, அவர்தான் இந்த துறையிலிருந்து வந்தவர் தான் நம்ம தமிழ்நாடு முதல்வர் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ சொல்லுங்க, அனைத்தையும் செஞ்சு கொடுக்கிறது தான் நம்மளுடைய அரசோட வேலை என்பதை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நம்முடைய கோரிக்கையை ஏற்கனவே நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை எடுத்துவிட்டேன் என்று அறிவித்து சென்றிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு பலத்த கரவொலி மூலம் உங்களுடைய நன்றியை தெரிவிக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து திரு விஜயபாஸ்கர் அவர்கள் நடைபெறுவார். கலைத்துறையை சார்ந்த ஜாம்பவான் உள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான காலை வணக்கம்.
ராஜகோபுரங்களுடைய உற்சவத்தை இவ்வளவு சிறப்பாக, இவ்வளவு நேர்த்தியாக இந்த காலகட்டத்தில் முதல்ல முன்னெடுத்த ஒட்டுமொத்த கலைத்துறையை சார்ந்த அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதிலே நின்றவர் யார் என்று சொல்வார்கள். மக்கள் மனதிலே மட்டுமல்ல, அத்துணை பேருடைய இதயங்களிலே நீங்காமல் இடம் பிடித்திருக்கக்கூடிய 2 ஜாம்பவான்கள், மரியாதைக்குரிய பாரதிராஜா அவர்கள், மரியாதைக்குரிய பாக்கியராஜ் அவர்களுக்கு இந்த விழாவை எடுத்திருப்பது ஒரு நல்ல நிகழ்வாக கருதுகிறேன். பொதுவாக ஈன்ற பொழுதினும் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு ஒரு குரல் இருக்கு. குழந்தை பிறக்கிறப்ப மகிழ்ச்சி அடைகிறோட அந்த குழந்தைய சான்றோன்னு பாராட்டுறப்ப அந்த தாய்க்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை நான் எப்படி பண்றேன்னா, இறந்த பின்னும் தன் தலைவனை நினைத்து பார்க்கின்ற கலை தாயாக இந்த விழாவை நான் பார்க்கின்றேன். இந்த விழாவை முன்னெடுத்ததற்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிற 2 உறவுகள் உண்டு. பாரதிராஜ் அவர்களுடைய இல்லத்துல எல்லா நிகழ்வுகளிலையும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகத்தான மாமனிதர். மருத்துவமனையில் தொடர்ந்து அவரை சந்தித்து உரையாற்றிருக்கின்றேன். அதே போல நம்முடைய பாக்கியராஜ் அவர்கள் கொரோனா காலத்துல உலகமே அச்சத்தில் இருந்த பொழுது பல்வேறு குறும்படங்களை எடுப்பதற்கு எனக்கும் மேடமும் துணை நின்று அதை போட்டு காட்டுக்கிறாங்க. அந்த நிகழ்வை நான் நினைத்து பார்க்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக வான் உள்ளவரை, வழி உள்ளவரை, ஊன் உள்ளவரை உங்களுடைய சாதனைகள், உங்களுடைய படைப்புகள் நிலைத்து நிற்கும், நீடித்து நிற்கும். அதை இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க 2 குடும்பத்துக்கும் ஒரு மன வலிமை என்னன்னா, இந்த கலைத்துறை இவ்வளவு சிறப்பான இந்த விழாவை முன்னெடுத்து மாண்புமிகு நம்முடைய அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ராஜ்மோகன் அவர்கள், எங்களுடைய மாவட்ட அமைச்சர், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர், பெப்சிக்காக துணை நிற்கக்கூடிய அன்பு மாப்பிள்ளை மரியாதைக்குரிய ஜாம் முகமது பர்வேஸ் அவர்கள், மரியாதைக்குரிய நம்முடைய தமிழ்குமரன் அவர்கள், மரியாதைக்குரிய எல்லாவற்றுக்கும் மேலாக கலை உலக நாயகர் கமலஹாசன் சார் அவர்கள், நம்முடைய மரியாதைக்குரிய நாசர் சார் அவர்கள், வாஸ் அவர்கள், ஆர் உதயகுமார், ராதிகா மண்டலாம் கீழே இருக்காங்க. எல்லாவற்றுக்கும் என்னுடைய அன்பு நண்பர் தமிழ்குமரன் சொன்னார் அவசியம் இந்த விழாவுக்கு வரணும்னு. மரியாதைக்குரிய பார்த்திபன் அவர்கள் எதையும் ரொம்ப அவர் துல்லியமா அவர் அந்த படைப்பை முன்னெடுத்து சொல்வார். இதில் உங்க பங்கு நிறைய இருந்ததுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றிகள் தெரிவித்து சித்திராலயா சாருக்கும், அன்போடு அழைத்து ஆர்கே செல்வமணி சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த உலகம் உள்ளவரை நம்முடைய மரியாதைக்குரிய தமிழகத்துடைய முதலமைச்சர் உங்களோடு இருந்து உங்களால் உங்களை போன்றவர்களாகிய அவர்களுடைய அன்பை அதிகமாக பெற்றக்கூடிய முதலமைச்சர் நிச்சயமா இந்த 2 ஜாம்பவான்களுக்கும் அமைச்சர் பர்வேஸ் சொன்னது போல, ராஜ்மோகன் சொன்னது போல இன்னும் பெருமைகளை சேர்ப்பார் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விஜயபாஸ்கர் அவர்களுக்கு இனிய நன்றிகள். அடுத்து பாரதி ராஜாவுடைய சீடரான நெப்போலியன் அவர்கள் பேசுவார். உலகநாயகன் கமல் சார் உள்ளிட்ட அனைவருக்கும், அமைச்சர் பெருமக்கள் அனைவருக்கும், பாரதிராஜ் சாருடைய குடும்பத்தாருக்கும், பாக்கியராஜ் சாருடைய குடும்பத்தாருக்கும், திரையுலகத்தினுடைய அனைத்து பகுதியைச் சேர்ந்த, அனைத்து பிரிவைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள்.